திரு கே.பி. முனிசாமி அவர்கள் சொல்றது ஒரு கலா யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறார். காரணம் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவில் பல பிளவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதிமுக ஒன்று சேரவில்லை என்றால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது சிரமமான ஒரு காரியம் என்று பொருள்படக்கூடிய வகையிலே திரு கே.பி. முனிசாமி அவர்கள் அந்த கருத்தை அவர் தெரியப்படுத்துகிறார்கள். அது வாழ்வா சாவா என்கிற கருத்தை தெரியப்படுத்துகிறார்கள். ஆனால் திரு திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா, முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. அருமையான திண்டுக்கல் சீனிவாசன் அங்கே திருச்சியில் நடந்த கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் மிகப்பெரிய கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேச்சு. அதை என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணின்னு நம்ம கிட்ட பேச வர்றவங்க, அவர் சொல்றாரு கூட்டணிக்குன்னு வர்றாங்க, வரையில 20 தொகுதி கொடு 100 கோடி கொடுன்னு கேட்குறாங்க, இது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்குறப்ப நல்லா சிந்திச்சு பாருங்கள், ரேஷனலாக திங்க் பண்ணி பாருங்கள், எந்த கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரும்?